பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். இதோ சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவனே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை தோத்தரிக்கின்றோம். சுவாமி, உயிர்த்தெழுந்த கர்த்தர் எங்களோடு கூட வாழுகிறார் என்பதை நினைத்து உம்மை துதிக்கின்றோம், உம்மை சோதரிக்கின்றோம். இந்த புதிய நாளின் கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சென்ற வாரம் முழுவதும் தேவனாய கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அனைத்து நாச மோசங்களுக்கும் தீங்குக்கு விலக்கினை காத்துக் கொண்டதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து உடைய கிருபையினால் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடங்களில் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்து உம்மை ஆராதிக்கும் போது தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும், உடைய நாமம் மகிமைப்படட்டும். இவைகள் அனைத்தையும் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் ஞாயிறு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுகிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உடனடியாக பரத்திற்கு அவர் எழுந்தருளி போகவில்லை. தம்முடைய சீடர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் மற்ற அனைவருக்கும் இந்த உலகில் 40 நாட்கள் அவர் உலாவி அநேக திருஷ்டாந்தங்களினாலே தான் உயிரோடு இருக்கிற கர்த்தர் என்பதை அங்கே அவளுக்கு நேரடியாக காண்பித்து அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் திருமுறையில் படிக்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்கென்று திருச்சபை தந்திருக்கின்ற ஒரு தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்துவே கடவுள் ஆண்டவர் என உறுதி செய்தல். Affirmation of Christ as the Lord and God என்ற இந்த தலைப்பில் நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். இதற்கென்று கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம் முதல் 29வது வசனம் வரை அடங்கியிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள். என்னுடைய அடிப்படையில் இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். இந்த சுவிசேஷ பகுதியை உயிர்த்தெழுந்த கர்த்தர் தோமாவுக்கு தரிசனமாதல் என்று அழைக்கலாம். இங்கே உயிர்த்தெழுந்த கர்த்தர் முதலில் கதவுகள் பூட்டப்பட்ட அறைக்குள் வந்து சீடர்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அங்கே வாழ்த்தினார். உடனே சீடர்களின் உள்ளத்தில் இருந்த பயம் அங்கே நீங்கிவிட்டது. ஆனால் இந்த இடத்தில் தோமா அவர்களோடு கூட இருக்கவில்லை. தோமா வருகிறார். தோமா வந்தவுடன் இந்த சீசர்கள் தாங்கள் உயிர்த்த கிறிஸ்துவை அங்கே நேரடியாக பார்த்த மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை அங்கே கூறினார்கள். ஆனால் தோமா அதை நம்ப மறுத்தார். தோமா அவர்களிடம், இந்த இயேசுவை நான் காண வேண்டும், நான் அவரை தொட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகின்றார். இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த தோமாவுடைய வாழ்க்கையில் அவரது சந்தேகத்தன்மையை அதை வெளிப்படுத்தாமல் அங்கே தானும் உயர்ந்த கிறிஸ்துவின் அனுபவத்தை நேரடியாக அங்கே பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி சொல்கின்றார். ஒருவேளை இன்றைக்கு நாம் இந்த தோமாவை குறித்து நம்பிக்கை இல்லாத தோமா என்று சொல்லி நாம் பெரும்பாலும் அழைப்பது உண்டு. ஆனால் இந்த தோமா உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அனுபவத்தை நான் நேரடியாக பெற வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவனுக்குள்ளாக காணப்பட்டதை நாம் அறிந்து கொள்கின்றோம். சுவிசேஷ பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தேவ தூதர்கள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு நற்செய்தியை அறிவித்தார்கள். அங்கே
போர் சேவகர்கள் அங்கே ஆண்டவருக்கு நடந்த நிகழ்ச்சியை அங்கே பிரதான ஆசாரியம் அங்கே சொல்லுகின்றார்கள். இருந்த போதிலும் இங்கே சீசர்கள் கதவுகள் பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள் அங்கே காணப்பட்டார்கள். அவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு பயம் அங்கே குடிகொண்டிருந்தது. அவர் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த தோமா நான் இயேசுவை காண வேண்டும், அவரை தொட்டு பார்க்க வேண்டும் என்று அவன் குறிப்பிடுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக இந்த தோமாவுடைய உள்ளத்தில் உணர்வுகளை புரிந்து கொண்ட உயிர்த்தெழுந்த கர்த்தர் 8 நாளைக்கு பின்பு அங்கே தான் மீண்டும் தோமாவுக்கு தரிசனமானார் என்று சொல்லி நாம் திருமறையில் நாம் தெளிவாக நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, தேவனாய கர்த்தர் நம்முடைய உள்ளத்தின் உணர்வுகளை அவர் புரிந்து கொண்டு நமக்கு உதவி செய்யக்கூடியவர் என்பதை நாம் நினைவு கொள்வோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களையும் நிறைவேற்றி நம்மை மகிழ்விக்க வல்லவராக இருக்கிறார் என்பதையும் இந்த பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த தோமாவின் அனுபவங்களை குறித்து இந்த நாளில் 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு முன்வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதலாவது, நம்பிக்கையை வெளிப்படுத்திய தோமா, பிலீவிங் தாமஸ். தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்திய தோமா. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தோமாவுடைய உள்ளத்தில் இருந்த ஐயப்பாட்டை நீக்கிற உயிர்த்தெழுந்த கர்த்தர் அங்கே நேரடியாக தரிசனமாகி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலை போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொல்லுகின்ற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அவை உயிர்த்தெழுந்த கர்த்தர் இந்த தோமாவுக்கு மீண்டுமாக தரிசனமாகி அவருடைய அவிசுவாசத்தை நீக்கி அவனை விசுவாசத்திற்குள்ளாக பலப்படுத்தி தனக்கென்று அவன் சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கே திட்டமிட்டு அங்கே நேரடியாக தரிசனமானார் என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அந்த காலத்தில் இறந்தவர்கள் உடல் இல்லாமல் ஆவியாக சுற்றி திரிவர் என்ற ஒரு நம்பிக்கை மக்களிடம் பரவலாக காணப்பட்ட ஒரு காலம். எனவேதான் இந்த தோமா இயேசு ஆவியாக இருக்கிறாரா அல்லது உடலுடன் தான் இருக்கிறாரா, அப்படியானால் அவரை நான் தொட்டு பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இதுதான் இந்த தோமாவுடைய உள்ளத்தில் இருந்த ஒரு எண்ணம். இப்போது உயர்ந்த இயேசுவை அங்கே தோமா நேரடியாக பார்த்தவுடன், என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி அங்கே அறிக்கையிடுகின்றார். அங்கே உயர்ந்த கிறிஸ்துவை உண்மையாகவே அவர் புரிந்து கொண்டார். உயர்ந்த கிறிஸ்து தன்னுடைய காயங்களை அங்கே காட்டின பொழுது அங்கே தன்னுடைய விரலை அங்கே விடாமல் இந்த தோமா அங்கே உண்மையாகவே புரிந்து கொண்டதை நாம் பார்க்கின்றோம். அவர் நல்ல ஒரு விசுவாச அறிக்கையை அங்கே சொல்லுகின்றார், என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி. அவர் இத்தகைய ஒரு விசுவாச அறிக்கை தோமாவை தவிர வேறு எந்த மனுஷனிடமிருந்தும் வந்ததில்லை என்று நாம் இங்கே பார்க்கிறோம். திருமறையில் அநேக கிறிஸ்துவை ரவி என்று சொல்கிறார்கள், மேசியா என்று சொல்கிறார்கள், அவர் மெய்யான கிறிஸ்து என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த தோமா மாத்திரமே என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையை அவர் வெளிப்படுத்துவதை நாம் இங்கே தெளிவாக அறிந்து கொள்கின்றோம். பிரியமானவரே, கடவுள் மேல் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையை நாம் ஆழப்படுத்திக் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே நம்முடைய நம்பிக்கை இன்னும் வேரூன்றப்பட்டதாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். இந்த நம்பிக்கை என்பது வேரோட்டமாக இல்லாமல் இந்த நம்பிக்கை ஆழமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற இந்த நம்பிக்கை அது உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த நாளில் அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக. இரண்டாவதாக இந்த தோமாவை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், ஒப்படைப்பு செய்த தோமா என்று சொல்லலாம், வொர்ஷிப்பிங் தாமஸ் என்று சொல்லலாம்.
இங்கே யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லுகிறார். இங்கே என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி அவன் சொல்லுகிறார். இந்த தோமா ஒரு தெளிந்த மனதுள்ளவனாய், தன்னை முழுமையாக ஒப்படைத்தவனாய் அங்கே என் ஆண்டவரே என் தேவனே என்று ஆழமான இந்த விசுவாச அறிக்கை செய்கின்றார். He accepted Jesus as Lord and God. அவை இந்த தோமா மாத்திரமே தன்னுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவரே என் தேவனே என்ற ஒரு அறிக்கையை அங்கே வெளியிடுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்றைய காலத்தில் ரோம பேரரசர் டொமிட்டியன் என்பவர் மக்கள் அனைவரும் தம்மை ஆண்டவர் கடவுள் என அழைக்க வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்திருந்தார். ஆனால் அந்நாட்களில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் ரோம மன்னனை வழிபட இசையவில்லை. எனவே கிறிஸ்தவர்கள் பலவிதமான துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தோமா சொல்கிறார், என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி பகிரங்கமாக துணிவோடு அவர் அறிக்கையிடுகிறார். அவை இந்த வார்த்தைகள் எங்கு தொழித்தாலும் பரவாயில்லை, எங்கு கேட்டாலும் பரவாயில்லை என்ற ஒரு துணிவோடு அங்கே இந்த வார்த்தையை அவன் சொல்கின்றார். இந்த சொற்களை வெறும் வார்த்தை அல்ல, வாழ்வின் அனுபவ சொற்களாக இந்த தோமாவுடைய உள்ளத்திலிருந்து அது வெளிவந்த ஒன்று என்பதை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகின்றேன். பிரியமானவர்களே, ஆராதனைக்கு வருகிறோம். ஆராதனை வேளையில் நாம் எந்த சிந்தையோடு கடவுளை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆலயத்திற்குள்ளாக நுழையும் பொழுது பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஆனால் நம்மை சுற்றியுள்ள பிற மக்களும் இந்த பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு மனப்போக்கு ஏற்பட்டிருக்கிறதா என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். அவரே என் வாழ்வின் ஆண்டவர், என் கடவுள் என்று உறுதியாய் அவரை மாத்திரம் பற்றி கொண்டு விசுவாச வாழ்விலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா என்பதை இன்றைக்கு நாம் சிந்திப்போம். மூன்றாவது, இது தோமாவை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், சாட்சியாய் மாறிய தோமா, விட்னஸிங் தாமஸ். அது இந்த தோமா தன்னுடைய வாழ்க்கை நம்பிக்கையை அங்கே வெளிப்படுத்துகிறார். கடவுளை உறுதியாய் பற்றி கொண்டு தன்னுடைய விசுவாச அறிக்கையை அங்கே வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாக அங்கே கடவுளுக்கென்று சாட்சியாய் மாறி இரத்த சாட்சியாக அங்கே மரிக்கவும் துணிந்தார் என்று அவரை குறித்து நாம் அறிந்து கொள்கின்றோம். பல திருச்சபை வரலாற்று ஆசிரியர்களின் ஆய்வுப்படி கிபி 52 முதலாக தோமா இந்தியாவிற்கு வந்து கேரளாவில் இறங்கி நற்செய்தியை அறிவித்தார். அநேக ஞானஸ்நானம் பெற்றார்கள். புதிய ஆலயம் கட்டப்பட்டது, சபைகள் வளர்ச்சி அடைந்தது என்று நாம் அதை குறித்து தெரிந்து கொள்கிறோம். அதன் பலனாக இந்த மார்த்தோமா சர்ச்சஸ் அதிகமாக வளர்ச்சி அடைந்திருப்பதை இன்றைக்கு அந்த பகுதியில் நாம் காண முடியும். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தோமாவுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? கிபி 72 சென்னையில் உள்ள அங்கே சென்னிமலையில் ஈட்டியால் கொலை செய்யப்பட்டார் என்று மரபுபடி செய்தி கூறுகிறது. தோமா இயேசுவுக்காக அவர் இரத்த சாட்சியாக இந்த மண்ணில் விதையானார். இரத்தம் சிந்தி மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் இந்தியாவின் அப்போஸ்தலர் என்று அவர் அழைக்கப்பட்டார். அப்போஸ்தலர் ஆஃப் இந்தியா என்று சொல்லி அவர் அழைக்கப்பட்டார். அவருடைய நினைவிடம் இன்றும் சென்னை அருகில் சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று அழைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்து நிமித்தம் பாடுகளை ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தப்படுவோம். நம்முடைய நற்கிரியை வார்த்தைகளின் மூலமாக தைரியமாக கடவுளுடைய நற்செய்தியை நாம் அறிவிப்போம். இந்த தோமா சொல்வதை போல, என் ஆண்டவரே என் தேவனே என்ற இந்த விசுவாச அறிக்கையை தினமும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக அதை மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக.